ஃபாலோ பண்ணுங்கடா, கான்ஸ்டிடியூஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா. இப்போ அதோட நின்னா சரி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல பிரச்சார கூட்டம் நடத்திய போது கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 39 பேர் பலியாகி இருந்த சம்பவமானது தற்போது தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படல, பிரச்சாரம் பண்ணுவதற்கு தாங்கள் கேட்ட இடங்கள் வழங்கப்படல, கரண்ட் கட் செய்யப்பட்டது, ஆம்புலன்ஸ்கள் அடுத்தடுத்து கூட்டத்துக்குள்ள அனுப்பப்பட்டது அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் திமுக அரசு மேல பல விமர்சன கருத்துக்களை முன் வச்சு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த உயிரிழப்புக்கு காரணம் தாவேகா அல்லது திமுகவோ இப்போ 39 உயிர்களானது போனது மட்டும்தான் மிச்சமா இருக்கு. இதன்படி இந்த கூட்ட நெரிசல்ல பலியானவங்க மற்றும் காயமடைந்தவங்களை மருத்துவமனையில அனுமதிச்சு அவங்களுக்கு சிகிச்சை கொடுத்து வந்துட்டு இருக்கும்போது அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்பவே மனசை காயப்படுத்தும் விதமா இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கரூர் மருத்துவமனையில இந்த சம்பவத்தின் போது இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன், ஆனா ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இப்படி பண்ணிட்டாங்க, இப்போ இத்தனை உயிர்கள் போயிருச்சு அப்படின்னு செந்தில் பாலாஜியோட தோலை பிடிச்சுக்கிட்டு சாஞ்சுக்கிட்டே அழுவாரு. இந்த காட்சியானது தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வந்துட்டு இருக்க சூழல்ல அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக கருத்துக்கள் கூறப்பட்டு வந்துட்டு இருக்கு.